சிவாய நமக. அம்மா ராஜகாளி அருள்வாக்கு சித்தர் பீடம் சார்பாக, ஸ்ரீ மகா வைஷ்ணவி பிரசன்ன ஜோதிடம் சார்பாகவும் ஒரு எளிய தகவல். மரணத்தின் போது உச்சிக்குழி திறக்குமா அனைவருக்கும்? இது எப்படி? இது சாத்தியமா? கர்மவினையின் அடிப்படையில், அவரவர் செய்த பாவ புண்ணிய அடிப்படையில், அதர்ம தர்ம வழியில் ஏற்கனவே எழுதப்பட்ட கணக்குப்படி அவரவருக்கு நடக்கும். இது நிதர்சனமான உண்மை இல்லைங்களா? எத்தனையோ ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் இப்பொழுதும் கூட தவம் இருந்து கொண்டுள்ளார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் நினைப்போம், உச்சிக்குழி எப்படி திறக்கும்? நாம் எல்லாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது உச்சி துடிக்கும். அப்போ உச்சிக்கு எண்ணெய் வச்சு தடவி விடுவாங்க. அது வளர 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 உச்சிக்குழியானது மூடிவிடும். அது போலவே தியானத்தில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு, தவத்தில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கும், சமாதியாகக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக உச்சிக்குழி என்பது திறக்கும். அவர்களுடைய தவமானது முதிர்ச்சி அடையக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உச்சிக்குழி திறக்கும். ஆனால் ஒரு விபத்தில் இறப்பவர்களுடைய பிராணனானது உச்சிக்குழி திறந்து உயிர் போகுமா என்பது நாம் கூற இயலாது. அது வேறு, இது வேறு. அதனால் உச்சிக்குழி துறந்த நிலையிலேயே சாதுக்கள் தியானம் செய்து பல வருட காலம் தவம் இருந்து அடக்கம், சமாதி என்ற நிலையில் இருந்து பரிபூர்ண நிலையை எய்துவார்கள். அவர்கள் இருக்கும் இடமெல்லாம் மிக பிரபலமான கோவில்களாக இருக்கும். ஆண் தெய்வங்களாக இருந்தால் அந்த இடத்தில் ஆண் சம்பந்தப்பட்டவர்கள் சமாதியாகி இருப்பார்கள். அவர்கள் தம்முடைய சீடர்களுக்கு லிங்க பிரதிஷ்டை செய்து கொண்டு இருக்க சொல்லுவார்கள். மிக பிரபல்யமாக இருக்கும் அந்த கோயிலும். பெண் தெய்வம் இருக்கக்கூடிய இடத்தில் பெண் சித்தர்களானவர்கள் சமாதியாகி இருப்பார்கள். மிக பிரபல்யமான கோவில்களில் எல்லாம் இது இருக்கும். சமாதி வழிபாடு என்பது மிக மிக புனிதமான ஒரு விஷயம். சிவாய நமக. நன்றி, வணக்கம்.